அடுத்த நபர்களுடைய சொந்த வாழ்க்கையை விமர்சிக்கின்ற இந்த விமர்சன போக்கு இருக்கின்றதே, இது ஒரு நாள் தாவா கிடையாது. அதனால் நாம் ஒருவர் சொல்லுகின்ற கருத்துக்கு எதிராகத்தான் கருத்து சொல்ல வேண்டுமே அல்லாமல் கருத்து சொல்கின்றவரை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது. இது முக்கியமாக பேணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. இது இரண்டாவது. மூன்றாவது ஒரு பகுதி இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், தாவா களத்திலே பல இயக்கங்கள் பல ஜமாத்துகள் இருக்கின்ற இந்த நிலைமையிலே இந்த தாவாவை எப்படி செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்திலே இன்று நிறைய கருத்து முரண்பாடுகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஏன் இன்று நாம் களத்திலே மக்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்லுகின்ற இந்த நேரத்திலே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. 1973 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நான் காலி அல் மദ്രസத்துல் ஜிஃப்ரியாவுல நான் பட்டம் பெற்று வெளியாகினேன். அப்படி வெளியாகி சுமார் ஒரு 6 மாசத்துக்கு இடைப்பட்ட காலத்திலே நான் கொழும்பிலே ஜமாத்து தௌஹீத் என்று உருவாக்கப்பட்ட நிசார் குவத்தி ரஹிமவுல்லாஹ் அவருடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட அந்த ஜமாத்தோடு சேர்ந்து இந்த தாவாவுடைய இந்த பணியிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த பணியிலே நான் தொடர்ச்சியாக தொய்வில்லாமல் நான் ஈடுபட்டுக் கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த தாவாவுடைய அமைப்பிலே இன்னும் பல ஜமாத்துகளை பார்க்கின்றோம். இந்த ஜமாத்துகள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாம் இங்கே எடுத்துக் கொள்கின்ற நேரத்திலே சில ஜமாத்துகளுடைய போக்கு என்னவென்றால், கொள்கை என்னவென்று சொன்னால், மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற அளவுக்கு பிரச்சனைக்குரிய விடயங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசுவதனால மக்கள் பிரச்சனைப்படுகின்றார்கள். மக்கள் கருத்து முரண்பாடுகள் அவர்கள் சிக்கிக்கொண்டு அவர்கள் அந்த இடத்திலே ஆளுக்கால் பல பிரிவுகள் எல்லாம் உண்டாகின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால நாம் நன்மையை ஏவுவோம், தீமை தானாக விலகிவிடும் என்ற ஒரு புதிய ஒரு தத்துவத்தை சில இயக்கங்களை சார்ந்தவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, நன்மையை ஏவினால் தீமை தானாக விலகிவிடும் என்ற இந்த தத்துவம் இருக்கின்றதே, இது நபிமார்களுடைய தாவாவுடைய உஸ்லூபே கிடையாது. நபிமார்களுடைய தாவாவுடைய உஸ்லூபு என்ன? வலகத் பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பிய ஒவ்வொரு தூதர்களுக்கும் நாம் ஏவியது என்ன? அன் அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிந்து விடுங்கள், தாகூத்துகளை விட்டு விலகி விடுங்கள். தாகூத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொன்னால் இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். இந்த இரண்டையும் செய்யுமாறுதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பியதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துக்கு பொருத்தமாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 104வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கின்றது? உங்களில் ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் மக்களை நன்மையின்பால் அழைக்க வேண்டும், நன்மையை ஏவிக்கொண்டிருக்க வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இத்தகையவர்கள்தான் மூமீன்கள், விசுவாசிகள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, இங்கு நீங்கள் எல்லாம் உலமாக்கள், உங்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு சொல்கின்ற அளவுக்கு விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர். இந்த அத்வுடைய வாவ் இருக்கின்றதே, இந்த அத்வுடைய வாவ் என்ன செய்கின்றது? அம்ரு பில் மஅரூஃபை வேறாகவும் நஹி அனில் முன்கரை வேறாகவும் பிரித்து காட்டுகின்றது. அப்ப அம்ரு பில் மஅரூஃப் என்பது தனியானது, நஹி அனில் முன்கர் என்பதும் தனியானது. அப்ப அம்ரு பில் மஅரூஃபை செய்கின்ற நேரத்திலே நஹி அனில் முன்கரையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்து சொல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றோம். மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது நபி தொழுவது போல நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னால், நபி தொழுத தொழுகைக்கு மாற்றமாக தொழுவதை மக்களுக்கு சுட்டிக்காட்டுவது கடமையா இல்லையா? நபி தொழுவது போல தொழுங்கள் என்று சொல்வது ஒரு தத்துவம், ஒரு கொள்கை, ஒரு தியரி. அதற்கு நாம் பிராக்டிக்கலாக விளக்கமாக சொல்லுவதானால் தொழுகின்ற முறையை சொல்லி காட்ட வேண்டும். தொழுகின்ற முறையிலே
நபி அவர்கள் எதை செய்தார்கள், எதை செய்யவில்லை. இன்று நடைமுறையிலே தொழுகின்ற மக்களிலே அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளிலே தொழுகையிலே நபி அவர்கள் செய்தவை எது, செய்யாதவை எது என்பதை பிரித்து காட்டி சொன்னால்தான் அங்கு அம்ரு பில் மஅரூஃப் இருக்கின்றது, நஹி அனில் முன்கரும் இருக்கின்றது. அவ்வாறு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் நபி தொழுவது போல தொழுங்கள் என்று சொல்லுவதோடு பேச்சை நிறுத்திக் கொண்டு சென்றால் அங்கு நஹி அனில் முன்கர் கிடையாது. அப்போ அம்ரு பில் மஅரூஃபை செய்கின்ற நேரத்திலே மனிதன் எதை அவன் நஹியாக செய்து கொண்டிருக்கின்றானோ, அப்படியே முன்கராக செய்து கொண்டிருக்கின்றானோ, அப்படியானவைகளை நாம் தடுக்கின்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நன்மையை ஏவினால் தீமை தானாக விலகிவிடும் என்ற தத்துவம் இருக்கின்றது. இது நபிமார்களுடைய உஸ்லூபே அல்ல. திருமறை குர்ஆன் சூரத்து தௌபா 71வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் மௌலியாஉ பஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமையை தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இரண்டு நடக்க வேண்டும், நன்மையை ஏவவும் வேண்டும், தீமையை தடுக்கவும் வேண்டும். இந்த இரண்டும் சமகாலத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற இடத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்ன என்பதை அவருடைய வரலாற்றில் நாம் படிக்கின்றோம். அந்த வரலாற்று தொடரிலே நபி அவருடைய தாவாவை தடுப்பதற்காக அந்த அபூஜஹலுடைய கோஷ்டியினர், அபூ சுஃபியானுடைய கோஷ்டியினர் பலவிதமான திட்டங்களை போட்டார்கள். அந்த திட்டத்திலே கடைசியாக ஒரு திட்டத்துக்கு வந்தார்கள். அந்த திட்டம் என்ன தெரியுமா? 25 பேர் கொண்ட ஒரு குழு நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். அபூ தாலிபிடத்திலே வந்து முஹம்மதோடு கொஞ்சம் கதைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அந்த அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அந்த அழைத்த நேரத்திலே அபூ தாலிபுக்கு அந்த மக்கள் விடுத்த வேண்டுகோள் என்ன தெரியுமா? முஹம்மது உங்களுடைய சகோதரனின் மகன் இந்த மக்காவிலே, இந்த காபத்துல்லாவிலே அவர் விரும்புகின்ற நன்மைகளை எல்லாம் செய்யட்டும், விரும்புகின்ற இபாதத்துகளை எல்லாம் செய்யட்டும், வணக்கங்களை எல்லாம் செய்யட்டும், அதற்கு நாங்கள் ஒரு நாளும் தடுக்க மாட்டோம். ஆனா அவர் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும், எங்களது தெய்வங்களுக்கு எதிராக அவர் பேசக்கூடாது. எங்களது நாம் வழங்குகின்ற நம்முடைய தெய்வங்களுக்கு எதிராக அவர்கள் எதுவும் பேசக்கூடாது. அவர் தொழ வேண்டுமா தொழலாம், தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஏனைய என்ன காரியம் உண்டோ அது எல்லாத்தையும் செய்யலாம், அவர் ஹரத்துக்கு வரலாம், தாராளமாக வந்து தங்கலாம், நாம எந்த தடையும் செய்ய மாட்டோம். ஆனா எங்களது தெய்வங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. அப்ப அவர்களுடைய வேண்டுகோள் என்ன? அம்ரு பில் மஅரூஃபை செய்ய சொல்லுங்கள், நஹி அனில் முன்கரை செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள். இதுதான் அவருடைய வேண்டுகோள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனது வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் வைத்து இந்த தாவாவை விட்டுவிட சொன்னாலும் நான் ஒரு நாளும் விடமாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாம் நன்மையை ஏவினால் தீமை தானாக விலகிவிடும் என்று தத்துவம் சொல்கின்றவர்களுக்கு ஆதாரமாக நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த சம்பவத்தை நான் காண முடியாது. சுருக்கமாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது நபிமார்களுடைய அந்த வரலாற்று தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வஹி வந்த நேரத்திலே வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் போய் அதற்கு விளக்கம் கேட்ட நேரத்திலே அவர் என்ன சொன்னார்? இந்த ஊர் மக்கள், இந்த மக்காவாசிகள் ஒரு காலத்திலே உங்களை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றுகின்ற நேரத்திலே நான் ஒரு இளைஞனாகவும் இருந்து ஹயாத்துடனும் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுமாயிருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேனே என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? நபி அவர்கள் அந்த மக்களுடைய வெறுப்புக்குள்ளாகின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய முதல் அனுபவம், வஹி வந்த முதல் சம்பவம். அந்த நேரத்திலே அவர்கள் அந்த வரக்கத் இப்னு நௌஃபலை பார்த்து கேட்கின்றார்கள், அவமுஹ்ரிஜியஹும், இந்த மக்கள் என்னையும் வெளியேற்றுவார்களா என்று கேட்கும்போது வரக்கத் இப்னு நௌஃபல் என்ன சொன்னார்? நீங்கள் மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு முன்னால் வந்த எந்த தூதரும் சத்தியத்துக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்ததில்லை, அது உங்களுக்கு நடக்கத்தான் போகிறது என்று சொன்னார்களா?
இந்த ஹிஜ்ரத் எதனால் நடக்கின்றது? நஹி அனில் முன்கர் செய்வதனால தான் நடக்கிறது. அம்ரு பில் மஅரூஃப் மாத்திரம் செய்தால் ஹிஜ்ரத் என்பது கிடையாது. ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. நஹி அனில் முன்கர் செய்வதனால தான் அங்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய தேவை வருகின்றது. அதனால சகோதரர்களே, எப்பொழுதும் நாம் நம்முடைய தாவாவுடைய இந்த நிகழ்ச்சிகளை நாம் செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றை மாத்திரமே நோக்கமாக கொண்டு நம்முடைய இந்த தாவாவை செய்கின்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம். சூரத் இப்ராஹிமிலே 47வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வ இன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். அப்போ உங்களுடைய கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு நாளாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி நாம் எல்லாம் இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழுகின்றோம். நீண்ட காலமாக நிரந்தரமான வாழ்க்கையாக மறுமையில் வாழப்போகின்றோம். வல் ஆகிரத்து கைரும் அபகா, மறுமை வாழ்க்கை தான் மிகச் சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அடிப்படையிலே அந்த வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, வமையுத்தி அல்லாஹ் வ ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்கின்றான்? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்கள் மறுமை நாளையிலே எழுப்பப்படும் போது நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள் இத்தகையவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட நட்பாக்கியத்தை அடைய வேண்டுமா? அந்த நபி அவர்கள் இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் சந்தித்து எப்படி இந்த பணியை செய்தார்களோ அதே அடிப்படையிலே இந்த பணியை செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த பணியிலே தொடர்ச்சியாக வாழ்ந்து இதே பணியிலே நம்முடைய ரூஹ் பிரியக்கூடிய நட்பாக்கியத்தை தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.